வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில் நிலவக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை, ஒரு அரசியல் சர்ச்சை அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி பேசுங்கன்னு நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த அரசியல் சர்ச்சையை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சர்ச்சை வேற ஒன்றும் இல்லை, தமிழக ஆளுநர், தமிழக அரசு இடையே இன்னைக்கு தேதியில் நடந்துட்டு வரக்கூடிய அந்த அரசியல் போட்டி, குழப்பம், ஒரு விதமான வெறுப்புணர்வு, பேட் பிளட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இன்னைக்கு நேற்று நிலவுதானா? இல்லை, இது பல நாட்களாக, பல மாதங்களாக நம்மளால் கவனிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஆளுநர் கொடுத்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ், இதில் தமிழக அரசுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சில பில்ஸை அவர் அப்ரூவ் பண்ணலை. ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையில் அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணுறது பதிலாக தமிழகம்னு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த சர்ச்சை கிளைமேக்ஸை ரீச் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆளுநர் தன்னுடைய உரையை முடித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு சிஎம் அவர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணார். இதை தொடர்ந்து ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு, வாக் அவுட் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த சர்ச்சை. சரி, இதை எப்படி நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, ஒரு அரசியல் மசாலாவாக பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ், மெயினாக டிஎம்கே பார்ட்டியினுடைய சப்போர்ட்டர்ஸ், அது இல்லாமல் திராவிடியன் டிஸ்பென்சேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நேச்சுரலாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் லெவலில் ஆளும் கட்சி பிஜேபி, இந்த கட்சியினுடைய சப்போர்ட்டர்ஸ் நேச்சுரலாக கவர்னர் ரவி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் நடுநிலையாக நியூட்ரலாக என்ன நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி, இந்த வீடியோவில் இந்த விவகாரத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கவர்னர் சர்ச்சை ஏன் இப்போ வந்திருக்கு, இதை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, அதாவது அரசியலமைப்பு என்ன சொல்லுது, ஒட்டுமொத்தமாக சட்டங்கள் என்ன சொல்லுது, கவர்னருடைய ரோல் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, அவர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இனி தேதியில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர் நடந்துட்டு இருக்கிறது சரியா தவறா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஹெட் பண்ணுற சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர் மேலே தப்பு இருக்கா, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, முதல்ல இந்த கவர்னருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்னர் அப்படின்ற போஸ்ட்டு இந்தியாவுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த போஸ்ட்டை பற்றி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்தியா ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, அது இல்லாமல் இந்தியா ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி, கூட்டாட்சி முறையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு. சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட் இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் பார்லிமெண்ட் இருக்குது. இதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா லா மேக்கிங் பாடி. இந்த பார்லிமெண்ட் தான் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இன்னொரு பில்லரும் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ்ன்றது என்னன்னா நிர்வாக தூண் அல்லது நிர்வாக மையம்னு சொல்லலாம். சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். இதில் முக்கியமாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் அங்கே இருப்பாங்க. சென்ட்ரல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட், அவர் தான் டி ஜியோர் ஹெட். சட்ட ரீதியாக அந்த நாட்டினுடைய தலைவர் பிரசிடென்ட் தான். இன்னொருத்தர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் வந்து டிஃபேக்டோ ஹெட். டிஃபேக்டோ ஹெட் தான் ரியல் ஹெட். உண்மையாலேயே அவர் கையில் தான் அதிகாரம் இருக்கும். ஆக்சுவலாக முடிவுகளை யார் எடுப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் தான் எடுப்பாங்க. அதை பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அப்ரூவ் பண்ணுவார். புரியுதா? ஸோ இந்த செட்டப்பை தான் நம்மளால் யூனியன் லெவலில் பார்க்க முடியுது, அதனால் சென்ட்ரல் லெவலில் பார்க்க முடியுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வராங்க. இதே மாதிரி ஒரு செட்டப் தான் ஸ்டேட் லெவலில் இருக்குது. இதை ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிர்வாக மையமில் மெயினாக யார் இருக்கா? கவர்னர் இருக்கார், சிஎம் இருக்கார், அவர் கீழே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பிரசிடென்ட்னுடைய ஒரு சிமிலர் பொசிஷன், ஒரு ஈக்குவலண்ட் தான் ஸ்டேட் லெவலில் கவர்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எக்ஸாக்டாக பிரசிடென்ட் மாதிரியான போஸ்ட் கவர்னர் கிடையாது. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கவர்னர் ஸ்டேட் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், அந்த நிர்வாக மையத்துக்கு தலைவர் அவர் தான். எப்படி பிரசிடென்ட் சென்டரில் இருக்காரோ அதே மாதிரி கவர்னர் ஸ்டேட் லெவலில் இருக்கார். இவரோட சேர்ந்து யார் வேலை செய்கிறான்னா சிஎம் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த கவர்னர் வந்து டி ஜோர் ஹெட், அவர் கையில் உண்மையான அதிகாரம் இருக்காது, ஒரு நாமினல் ஹெட் மட்டும்தான். யார் கையில் உண்மையான அதிகாரம் இருக்குன்னா சிஎம் கையில் தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். சிஎம் தான் டி ஃபேக்டோ ஹெட், உண்மையான அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் சிஎம்மை சென்ட்ரல் லெவலில் யாரோட கம்பேர் பண்ணனா பிரைம் மினிஸ்டரோட தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். கவர்னர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அரசியல் அமைப்பிலேயே கவர்னர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 153 கவர்னர் யார் அப்படின்றது சொல்லுது. ஆர்டிகல் 154 கவர்னருடைய செயல்பாடை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 163 கவர்னர், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸ்டேட் லெவலில் ஒன்றா இணைந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கான்ஸ்டியூஷனை இதை பற்றி சொல்லுது. ஸோ கவர்னர்ன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை தாண்டி இந்த கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஏஜென்ட்டாகவும் செயல்படுறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? கான்ஸ்டியூஷனல் ஹெட், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அட் ஸ்டேட் லெவல், அட் த சேம் டைம் ஹி இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர். அது என்னங்க ஏஜென்ட் ஆஃப் த சென்டர்? ஏன் ஒரு ஏஜென்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கு? இவர் எப்படி ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டாட்சி முறையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு, ஃபெடரல் கண்ட்ரி. மேலே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அது கீழே நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் நீங்கள் அந்த ஃபெடரல் செட்டப்பை பார்க்க முடியும். இந்த நாடுகளுக்கிடையே சில வித்தியாசம் இருக்கும், ஆனால் அந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம். இந்தியன் ஃபெடரலிசம் கெனேடியன் ஃபெடரல் மாடலுக்கு ஒத்து போகும். அமெரிக்கன் ஃபெடரல் மாடலோட அந்தளவுக்கு ஒத்து போகாது. அமெரிக்கன் ஃபெடரல் மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தனியாக கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க. அந்த சட்டத்தை அந்தந்த ஸ்டேட் கோர்ட்ஸ் தான் என்ஃபோர்ஸ் பண்ணோம். அங்கே இருக்க ஃபெடரல் கவர்மெண்ட் நினைச்சாலும் அங்கே இருக்க ஸ்டேட்ஸை மாற்ற முடியாது, உடைக்க முடியாது, ஒன்று சேர்க்க முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஃபெடரல் செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் பவர் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது கவர்னர் எப்படி உள்ளே வராருன்னா, இந்த ஃபெடரலிசமுக்கும் கவர்னருக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த ஃபெடரலிசமை என்ஷோர் பண்ணக்கூடிய, அந்த ஃபெடரல் ஸ்டெபிலிட்டியை என்ஷோர் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ஏஜெண்ட்டாக இந்த கவர்னர் வரார். ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஏன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் அவரும் வந்துடுறாரு. சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாத்தையும் அவர் தான் அஃபிஷியலாக சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் கூட்டாட்சி முறை கரெக்டாக செயல்படுதா அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த இடத்துல தான் அவர் ஏஜெண்ட்டாக செயல்படுறாரு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அரசியலமைப்பை மதிக்கணும், வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும், மக்களுடைய நலனுக்காக வேலை செய்யணும், செக்குலரிசம், செக்யூரிட்டி, சாவரிட்டி எல்லாத்தையும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மதிக்கணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்பட்டால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம். இதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி, தேவைப்பட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி அங்கே கவர்னர் ரூலை கொண்டு வரலாம். அப்போது இந்த கவர்னருடைய ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல். இந்த ஸ்டேட் லெவலில் இந்த ஃபெடரல் ஸ்டெபிலிட்டியும் ஈக்குலிபிரியமையும் அவர் வந்து என்ஷோர் பண்ணுறாரு. அது இல்லாமல் பிரசிடென்ட் கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு சில விஷயங்கள்ல அதிகமாக பவர் இருக்குது. டிஸ்கிரிஷனரி பவர்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷனரி பவர்னா என்னன்னா, தன்னுடைய சுயமான முடிவுகளை சில இடத்துல அவர் எடுக்கலாம். இதில் கவர்னருக்கு பவர் அதிகம். கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷனும் இருக்குது, சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனும் இருக்குது. கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிஷன்னா கான்ஸ்டியூஷனே இந்த பவர்ஸை அவர் கையில் வைக்குது. சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்னா ஒரு சில சமயங்களில் அவர் சில முடிவுகளை எடுக்கலாம். கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மசோதாக்களை அவர் ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, கிளியர் மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சீஃப் மினிஸ்டரை அவரே சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிஸ்மிஸ் பண்ணலாம், அவங்க கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஸ் கவர்னர் கையில் இருக்குது. இந்திய அரசியல் வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் விக்டிம்ஸாகவும் ஆயிருக்காங்க, பலிக்கடாகவும் ஆயிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய கவர்னர்ஸ் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இந்தியாவில் அரசியல் வரலாறை பார்த்தீங்கன்னா 1980s அப்புறம் 1970s எண்டு சொல்லலாம், இந்த ஜனதா கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் நம்மளால் கவனிக்க முடியுது. கவர்னரை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இதை நிறைய கட்சிகள் பண்ணியிருக்காங்க. ஜனதா பார்ட்டி பண்ணாங்க, காங்கிரஸ் பண்ணாங்க, பிஜேபி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு, விக்டிமைஸ் ஆகியிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய நேரங்களில்
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏஜெண்ட்டாக செயல்படுறோம் அப்படின்ற பேரில் தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமாக அந்த ஸ்டேட்டில் செலுத்தி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தையும் நிறைய கவர்னர்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி சூழ்நிலையிலையும் நாம் இதை கவனிக்க முடியுது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் கவர்னருடைய டென்யூரை பற்றி சொல்லுது. 5 இயர்ஸ் இவருடைய டேர்ம். மறுபடியும் கூட இவர் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் ஆகக்கூடியவர். ஆனால் கவர்னருக்கு எலெக்ஷன் கிடையாது. டைரெக்டாக பிரசிடென்ட் இவரை அப்பாயிண்ட் பண்ணுவார். யார் வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். இந்த ஏஜ் மற்ற க்ரைட்டீரியாலாம் அவர் மீட் பண்ணால் போதும். கவர்னரை இம்பீச் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. ஒரு கவர்னரை அந்த பதவியிலேருந்து நீக்கணும்னா ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது சொல்லப்படலை. ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷனை இந்த கவர்னருடைய போஸ்டில் நம்மளால் கவனிக்க முடியுது. கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணும்போது லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய சில கண்டிஷன்ஸை கான்ஸ்டியூஷன் இன்றைக்கி தேதி வரைக்கும் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் கன்வென்ஷன்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. கன்வென்ஷன்ஸ்னால் நடைமுறையாக ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட சொல்லி அந்த கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, பெரும்பாலும் அந்த கவர்னர் வெளியே இருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து வரவராக இருப்பார். ஜென்ரலாக இது கன்வென்ஷன். ஆனால் இதுவும் சில நேரத்தில் பின்பற்றாமையும் போயிருக்கு. இதை நம்ம மனசில் வைக்கணும். நிறைய கவர்னர்ஸ் பிரசிடென்ட் ரூலை தவறாக இம்போஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் உண்மை. சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, கவர்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாகவும் சில ரெக்கமெண்டேஷனை முன்னெடுத்து வைக்குது, கவர்னர்ஸ்க்கு எதிராகவும் சில ரெக்கமெண்டேஷன்ஸை முன்னெடுத்து வைக்குது. உதாரணத்துக்கு பிரசிடென்ட் ரூல், இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டு வரக்கூடாது, வேறு வழியே இல்லைனா தான் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, இந்த கவர்னருக்கும் செக்யூரிட்டி இருக்கணும், இஷ்டப்பட்ட மாதிரி கவர்னர்ஸை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லுது. அப்போ கவர்னர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியே வைக்குது, அவங்க விதியை மீறக்கூடாது, அத்துமீறக்கூடாது அப்படின்றதையும் சொல்லுது. அது இல்லாமல் இந்த கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க கான்ஃபிடென்ஸை ஹவுஸில் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணுது. அது இல்லாமல் என்ன சொல்லுதுன்னா, சீஃப் மினிஸ்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு நபரை கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத கான்ஸ்டியூஷனே சொல்லணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னும் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கவர்னர் ரோலை சுற்றி நிறைய சர்ச்சை இருக்குது. இன்னைக்கு தேதி வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயங்கள் லீகலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஒருவேளை அதை ஃப்யூச்சரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தெளிவுபடுத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும். புரியுதா? ஸோ கவர்னர் போஸ்ட் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்துக்கு நான் வரேன். RN ரவி அவர்கள், இந்த பக்கம் CM MK ஸ்டாலின் அவர்கள். சரி, இப்போ கவர்னர் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இதை பற்றியுமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கவர்னருடைய கருத்து, அவருடைய ஐடியாலஜி ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய அந்த ஐடியாலஜிலேருந்து முரண்படுது. உதாரணத்துக்கு கவர்னர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரைட்டிஸ்ட், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் லெஃப்டிஸ்ட், கவர்னர் ரைட்டிஸ்ட் அப்படின்னா கருத்தியல் சார்ந்து அவர் முரண்படுறாரு அப்படின்ற பேரில் அவரை மாற்ற முடியாது அல்லது டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு வந்து சில கருத்து மாறுபாடு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். ஓகேவா? அப்போ கவர்னர் சில ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்கிறாரு, கிரீவன்ஸ் சொல்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லீகலாக செல்லுபடி ஆகும். அது இல்லாமல் ஆர்டிகல் 365, 356, 366 படி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இது கரெக்டாக செயல்படுதா, கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டியூட்டி. இதை யாரை வச்சு மெயினாக என்ஷூர் பண்ணுவாங்கன்னா கவர்னரை வச்சு என்ஷூர் பண்ணுவாங்க. அப்போ கவர்னர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வாட்ச் பண்ணலாம். புரியுதா? ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, கான்ஸ்டியூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, செக்குலரிசம், இன்டெகிரிட்டி, ஃபெட்ரலிசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் ஒருவேளை பின்பற்றாமல் போகிறாங்களா, செப்பரேட்டிசமை சப்போர்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் அவர் கண்காணிக்கலாம். இதுவும் லீகலாக அலௌடு தான். ஆனால் கவர்னர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கவர்னர் செயல்படுறாருன்னா அது தவறு.
கவர்னர் ஷுட் ரெஸ்பெக்ட் த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். லெட்டர்னா என்ன? லிட்ரலாக வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்பிரிட்னா என்ன? அந்த வார்த்தைகளை தாண்டி அந்த இன்டென்ட், அந்த குறிக்கோள் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கணும். அப்போ போத் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கவர்னர் கரெக்டாக செயல்படணும். அதே நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் அவங்களும் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நடந்த நிகழ்வு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கவர்னர் அட்ரஸ் பண்ணுவார். இதுதான் நடைமுறை, இதுதான் எப்பயும் ஃபாலோ பண்ணுறது. இதில் என்ன நடக்கும்னா அரசு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அச்சீவ் பண்ணிருக்கு, அவங்களுடைய விஷன் என்ன, மிஷன் என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, என்ன சாதிச்சிருக்காங்க, இதெல்லாம் எழுதி கவர்னர் அதை வாசிப்பார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பீச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கவர்னர்கிட்ட அனுப்புவாங்க. அதை அவர் ஒரு வாட்டி பார்ப்பார், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாருன்னா சொல்லுவார். ஆனால் பெரும்பாலும் அதை ஓகே பண்ணி அப்ரூவ் பண்ணி அவர் அந்த ஸ்பீச்சை ரீட் பண்ணுவார். நான் சொன்னது போல் கருத்து முரண் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லெஃப்டிஸ்டா, கவர்னர் ரைட்டிஸ்டாக இருக்கலாம். இவர் ரைட்டிஸ்டாக இருந்து அவர் லெஃப்டிஸ்டாக இருக்கலாம். ஆனால் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சை ஜென்ரலாக அவங்க வாசிப்பாங்க. ஏன்னா கவர்னருமே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் வரக்கூடியவர் தான், அவருக்கும் பொறுப்பு இருக்குது. அல்டிமேட்லாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸை சைன் பண்ணுறவர் கவர்னர் தான். ஆனால் இந்த இடத்துல கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவராகவே அந்த ஸ்பீச்சை மாடிஃபை பண்ணியிருக்காரு. சில ரெஃபரன்சஸை அவர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருக்கார். உதாரணத்துக்கு பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, திராவிடியன் மாடல், இதெல்லாம் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவாய்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு இடத்துல தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அவர் செயல்பட்டது, அதுவும் ஹவுஸில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அட்ரஸ் பண்ணும்போது அவர் செயல்பட்டது தவறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதில் அவர் அரசோடு சேர்ந்து தான் நிற்கணும். தனிப்பட்ட முறையில் முரண் இருக்கலாம், ஆனால் அவர் அங்கே கவர்மெண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அந்த ஸ்டேட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த இடத்துல ஆர்.என். ரவி அவர்கள் அவருடைய நடவடிக்கை கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. இந்த நடவடிக்கையை அப்ரிஷியேட் பண்ணுற சில பேரும் இருக்காங்க. எப்படின்னா ஒரு கன்ஃபரன்டேஷனிஸ்ட் ஆட்டிடியூட் அவர் ஃபாலோ பண்ணுறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு, ஸோ இவருடைய ஒரு அரசியலை கொண்டு வராரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது சட்ட ரீதியாக தவறு. இப்போ சென்ட்ரல் லெவலில் யார் ஆட்சி பண்ணுறா? பிஜேபி ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே ஆட்சி பண்ணுறது டிஎம்கேனுடைய ஐடியாலஜி பிடிக்கல, கொள்கை பிடிக்கல, ஆட்சி பிடிக்கல, அரசு செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிடிக்கலன்னா அதை இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி தான். அவங்க என்ன பண்ணணும்னா அவர்களுடைய அந்த ஸ்டேட் யூனிட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அதை சென்ஷூர் பண்ணணும், எதிர்க்க வைக்கணும், அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணணும், இதை செய்யணும். இதுதான் அரசியல் நடைமுறை. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி சீஃபாக யார் இருக்கா? மிஸ்டர் அண்ணாமலை இருக்கார். அண்ணாமலை அவர்களை வச்சு கவர்மெண்ட்டை சென்ஷூர் பண்ண வைக்கணும். அவர் பேசலாம், அதுதான் நாகரிகம், அதுதான் முறை. கவர்னரை வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் மாண்பு கிடையாது அப்படின்றது தான் உண்மை. சரி, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டர் எப்பயுமே கவர்னருக்கு எதிராக தான் இருக்கணுமா? கவர்னர் சொல்கிறத செவி கொடுத்து கேட்கவே கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. கவர்னர் சில விஷயத்தை ரைஸ் பண்ணுறாரு, அது ஸ்டேட்டுடைய வெல்ஃபேருக்காக பேசுகிறாரு, ஃபெடரலிசமுடைய பெனிஃபிட்காக பேசுகிறாரு, ஸ்டெபிலிட்டி, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இதுக்கெல்லாம் பேசுகிறாருன்னா அதுக்கும் செவி கொடுத்து கேட்கணும். அவர் சைட்லேருந்து ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் கேட்கணும். உதாரணத்துக்கு கவர்னர் செப்பரேட்டிசம், பிரிவினைவாதம் பற்றி ஏதோ சொல்கிறாரு, இது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு, பிரிவினை பேசுறது சரியா இருக்காது, அனைவரும் அரவணைத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா செவி கொடுத்து கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டெலிபரேட் பண்ணலாம். இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருக்கணும். கவர்னர் அப்படின்றவரை வெறும் ரப்பர் ஸ்டாம்பை மட்டுமே பார்க்கறது, டம்மியாக பார்க்கறது, வெறும் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அதிகாரி மாதிரி பார்க்கறது வந்து கண்டிப்பாக சரியான அணுகுமுறை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நாட்டினுடைய யூனிட்டி, இன்டெகிரிட்டி, ஃபெட்ரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுறதுல கவர்னருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் நாம் என்ன பண்ணணும்னா
இந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதை ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணணும். ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் கவர்னர், ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா யாருக்கு பிரச்சனைனா ஸ்டேட் மக்களுக்கு தான் பிரச்சனை. மக்களுக்கு நலன் போய் சேராது, வெல்ஃபேர் போய் சேராது. இந்த ஸ்டேட் ஏற்றக்கூடிய மசோதாக்கள் அது பாஸ் ஆகாது. அவர் சிலதை நிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் நிறுத்தி வைக்கிறது சரின்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேராலிசிஸ் ஏற்படும், கவர்னன்ஸ் பேராலிசிஸ் ஏற்படும். அல்டிமேட்டாக பாதிப்படைய போகிறவங்க தமிழக மக்களாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த தமிழகம் தமிழ்நாடு அப்படின்ற சர்ச்சை வருது. இது தேவையில்லாதது அப்படின்னு நான் சொல்வேன். ஒருவேளை கவர்னர் அவருக்கு ஏதோ ஒரு கிரீவன்ஸ் இருக்குது, ஜஸ்டிஃபைடாக செப்பரேட்டிசம் பற்றி ஏதோ பேச வராருன்னா அதை வெளிப்படையாக அவர் பேசலாம். அவர் சிஎம்மோட டிஸ்கஸ் பண்ணலாம், அஃபிஷியலாக பேசலாம், அன்அஃபிஷியலாக கூட பேசலாம். புரியுதா? அதனால் இந்த பெயரை மட்டுமே வச்சு நம்ம அரசியல் விவாதம் பண்ணுறது சரியாக இருக்காது. இன்னும் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கூட பிரதேஷ் அப்படின்ற அந்த பெயர் இருக்குது. பிரதேஷ் அப்படின்றத டெரிட்டரின்னு எடுத்துக்கலாம், இல்லை ப்ரொவின்ஸ்னு எடுத்துக்கலாம். மகாராஷ்டிரா, ராஷ்டிரான்றது தேசம்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் இந்த மாதிரி பெயர் இருக்குது. இப்போ பேரை மட்டும் வச்சு பார்க்கறது சரியாக இருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்றத கவர்னர் வெளிப்படையாக பேசணும், அதை சிஎம் செவி கொடுத்து கேட்கணும். இந்த மாதிரி ஒரு முதிர்ந்த அரசியல், மெச்சூர்டு பாலிடிக்ஸ் தான் நமக்கு தேவை. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு சண்டை நடந்தது. மத்திய அரசா அல்லது ஒன்றிய அரசா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா யூனியன் கவர்மெண்ட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய முட்டாள்தனம். எனக்கு மிகுந்த ஏமாற்றம். இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, இதுதான் நீங்கள் இளைஞர் கொண்டு போய் சேர்க்குற அரசியலா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் மூணுமே ஒன்று தான். என்ன சொல்ல வரீங்க? ஒரு பக்கம் சில பேர் அதை மத்திய அரசுன்றாங்க, இன்னும் சில பேர் அதை ஒன்றிய அரசுங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். என்ன சொல்ல வரீங்க? உங்கள் எண்ணில் கிரீவன்ஸ் இருக்குன்னா வெளிப்படையாக பேசணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் கிரீவன்ஸ் இருக்கா, முன்னெடுத்து வைங்க. டேக்ஸ் ஷேரிங்கில் பிரச்சனையா, முன்னெடுத்து வைங்க. வேறு ஏதாவது விவகாரத்தில் பிரச்சனையா, முன்னெடுத்து வைங்க. சென்டர் சைடில் ஏதாவது கிரீவன்ஸ் இருக்கா, அதை முன்னெடுத்து வைங்க. இதை முன்னெடுத்து வைக்காமல் உண்மையான பிரச்சனையை பேசாமல் இந்த வார்த்தை விளையாட்டு வச்சு நம்ம அரசியல் நடத்துறது அப்படின்றது கண்டிப்பாக சரியாக இருக்காது. இது அரசியல் மாண்பு கிடையாது, அரசியல் தர்மமும் கிடையாது. அதனால் ஃப்யூச்சரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெடட் பை சிஎம், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கவர்னர் மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்டர் ரவி, ரெண்டு பேரும் இந்த பேட் பிளட்டை ஓரம் வச்சுட்டு லெட்ஸ் பரி த ஹேட்ஷட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பழசை மறந்துட்டு தமிழ்நாடு மக்களுடைய நலனை மட்டும் மனசில் வச்சு செயல்படுறது தமிழ்நாட்டுக்கு ஃப்யூச்சரில் நல்லது. டிஎம்கே லீடர்ஷிப்பும் சரி, பிஜேபி லீடர்ஷிப்பும் சரி, மக்களுடைய நலனை மனசில் வச்சு அரசியல் அமைப்பை மதித்து செயல்படுறது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.